வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சப்ஜெக்ட் 360. இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.6 வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3x plus y minus 3z is equal to 1, minus 2x minus y plus 2z is equal to 1, minus x minus y plus z is equal to 2. ஸோ இந்த மூணையுமே வந்துட்டு ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்துட்டு ஏதாவது 2 ஈக்குவேஷனை எடுத்து ஆல்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய்யோ இல்லை ஒய் பிளஸ் ஜெட்டோ வர்ற மாதிரி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருக்கா. அப்போது நம்ம இதை ஸ்லைட்டாக ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும். இப்போ ஜெட்டில் வந்து 3, 2ன்னு இருக்குது, ஆனால் ஒயில் பாருங்களேன் மைனஸு ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ நம்ம எந்த ஆல்ட்ரேஷனுமே பண்ணாமல் நம்மளுக்கு இதை கேன்சல் பண்ண முடியும் when we add these two equations. ஏன்னா ஆப்போசிட் சைன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 எடுத்துகிட்டு நம்ம அடிஷன் பண்ணிடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒய் போயிடும், எக்ஸும் ஜெட்டும் இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 1 எழுதியிருக்கோம், ஈக்குவேஷன் 2 எழுதியிருக்கோம். அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம். அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம எந்த சைன் சேஞ்சும் பண்ண தேவையில்ல, இருக்கிற சைன்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்போது ப்ளஸ் 3x மைனஸ் 2x, அப்போது வேறு சைன்ஸில் இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 minus 2 is equal to 1 தான். ஸோ 1 எடுத்து வந்துடும். அண்ட் தென் கிரேட்டர் வேல்யூக்கு இருக்கிற சைன் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் சைனில் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஆப்வியஸ்லி கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 0 இங்கே. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 3z ப்ளஸ் 2z இருக்கு. ஸோ வேறு சைன்ஸில் இருக்குது. அப்போ நம்ம வந்துட்டு சப்ட்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ 3 minus 2 is equal to 1. ஸோ 1z சைன் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் வேல்யூக்கு என்ன சைன் இருக்கோ அந்த சைன். ஸோ மைனஸ் 1z which is equal to 1 plus 1 is equal to 2. இப்போ எக்ஸ் பிளஸ் ஜெட் காம்பினேஷன்ஸில், அதாவது 1x மைனஸ் 1z காம்பினேஷன், எக்ஸ் மைனஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 4. ஓகேவா, இப்போ அடுத்து பாருங்க, நம்மளுக்கு இதே மாதிரி ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்னு ஒரு காம்பினேஷன் நம்மளுக்கு பாசிபிள், அதாவது 1 and 3ல. ஓகேவா, ஸோ இப்போ அந்த வேல்யூஸ் எடுத்துக்கலாம். அப்போ 1 and 3ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருப்பியும் நம்மளுக்கு வந்து எக்ஸட் காம்பினேஷனில் ஒன்று வரும். அதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோ இல்லை ஜெட்டோ நம்ம வந்து ஃபைன் பண்ணிடலாம். கரெக்டா, இப்போ நம்ம அந்த மாதிரி எடுத்துப்போம். அப்போ ஈக்குவேட்டிங் நம்ம வந்துட்டு 1 and 3 adding 1 and 3. ஸோ ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம், ஈக்குவேஷன் 3 பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 3 minus 1, அப்போ 3x minus 1xனா நம்மளுக்கு வந்து 2x. பாசிட்டிவ் சைன் வந்துட்டு நம்மளுக்கு கிரேட்டர் வேல்யூவில் இருக்கிறதுனால இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஆப்வியஸ்லி 0 ஆகிடும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் 0. அண்ட் தென் இங்கே பாருங்கள் 3z 1z. ஸோ வேறு சைன்ஸில் இருக்குது. அப்போ சப்ட்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ 2z கிரேட்டர் வேல்யூக்கு இருக்கிற சைன் மைனஸ். ஸோ மைனஸ் 2z is equal to 3. அதாவது 2x minus 2z is equal to 3. ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 5. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 4, ஈக்குவேஷன் 5 இருக்கா. இப்போது இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸு ஜெட்டு இந்த 2 வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 வேல்யூஸையும் வச்சு நம்ம ஸ்லைட்டாக ஆல்ட்ரு பண்ணி ஏதாவது ஒரு சொல்யூஷனுக்கு வர ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த 5th ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2ஆல் மல்டிப்ளை ஆயிருக்கு. ஆனால் 4th ஈக்குவேஷனில் எந்த வேரியபிள் எல்லாமே 1 1 1 தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து 4th ஈக்குவேஷனை வந்து இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, அப்போது ஈக்குவேஷன் 4 இங்கே இருக்குது இல்லையா. ஸோ அதை வந்து இன்ட்டு 2 பண்ணுவோம், which is equal to 2x minus 2z is equal to 4. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னன்னு இருந்துச்சு, x minus z is equal to 2ன்னு இருந்துச்சு. 1 1. ஸோ 1 2s are 2, 1 2s are 2, 2 2s are 4. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ 2x minus 2z is equal to 4. ஈக்குவேஷன் 5 நம்ம அப்படியே எடுத்துப்போம். 2x minus 2z is equal to 3 அப்படியே எடுத்துப்போம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு எக்ஸு ஒய் எக்ஸு ஜெட்டு ஒய்ன்னு சொல்லிட்டேன், எக்ஸு ஜெட்டு அப்புறம் ஒரு வேல்யூன்னு இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று நம்ம கேன்சல் அவுட் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே ஒரே சைனில் இருக்குது. ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகிடும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும், அண்ட் ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகிடும். ஸோ சைன் சேஞ்சஸ் கண்டிப்பாக நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள்
2x மைனஸ் 2x அப்போ கேன்சல் அவுட் ஆகிடும் கரெக்டா. ஸோ எக்ஸ் போயிருச்சு. அடுத்தது மைனஸ் 2z ப்ளஸ் 2z இங்கே ஜெட்டும் போயிடுச்சுங்க. ஸோ ஜெட்டும் ரிமூவ்டு. அப்போது எக்ஸும் இல்லை ஜெட்டும் இல்லை. இந்த பக்கம் 0ன்னு வந்துருச்சு. இட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 4 மைனஸ் 3. 4 மைனஸ் 3 என்ன 1. ஆனால் இங்கே பாருங்கள் 0 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வருது. 0 இஸ் ஈக்குவல் டு 1 கிடையவே கிடையாதுல்ல. நம்மளுக்கு தெரியும் 0 இஸ் நாட் ஈக்குவல் டு 1. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 0 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். அது கரெக்ட். 0 இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது கரெக்டான ஈக்குவேஷன் தானே. ஆனால் 0 1 ஈக்குவலா கிடையாது. ஸோ நம்மளுக்கு இதுலேயே என்ன தெரிஞ்சிச்சுன்னா இது ஒரு இன்கன்சிஸ்டாக கான்ட்ரடிக்டரியாக இருக்கிற ஒரு வேல்யூ. அதாவது பாசிபிளே இல்லாத ஒரு விஷயத்த அவங்க பாசிபிளுங்கிற மாதிரி இந்த சொல்யூஷன் நம்மளுக்கு ரிசல்ட் ஆகுது. கரெக்டுங்களா. 0 இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். கரெக்டா. அப்படி இருக்கும்போது அதுதான் நம்மளுக்கு சொல்யூஷனாக வருது அப்படின்னா இந்த சிஸ்டமே கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. இது தப்பான ஒரு சொல்யூஷனாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the resultant is contradictory and the system is inconsistent and has no solution. ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு 0 is equal to 1னா நம்மளுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் 0 நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு. அப்போது இது ஒரு கான்ட்ரடிக்டரியான சொல்யூஷன் அண்ட் இதுக்கு நம்மளுக்கு சொல்யூஷனே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ரிசல்டன்ட் இருக்கும்போது the system is inconsistent and has no solution. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளமில் நம்ம போட்ட வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். அதில் போய் பாருங்கள் நம்ம 0 is equal to 0 அப்படின்னு நம்ம ரிசல்ட்னு சொல்லியிருப்போம். அப்போ அதில் ஒரு மீனிங் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, அது ஒரு கன்சிஸ்டண்ட்டான சிஸ்டம் இருந்துச்சு. பட் நிறைய சொல்யூஷன்ஸ் பாசிபிள்னு சொன்னோம். அதை இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சிஸ்டமே இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் பாசிபிளே கிடையாது. அதனால் அதுதான் சொல்யூஷன் நம்மளுக்கு ரிசல்டன்ட் ஆகுது. ஸோ த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் டெஃபினெட்லி ஹேஸ் நோ சொல்யூஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ.